ஹாய்! இன்னைக்கு நம்ம சத்து மாவு வடை தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிராம் அளவுள்ள சத்து மாவு, 200 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம், 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், 4 வரமிளகா, 3 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை. நாம இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 300 கிராம் அளவுள்ள சத்து மாவை ஒரு பாத்திரத்தில போட்டுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு, லைட்டா ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 1 1/2 கப்பு போட்டேன்னா, எனக்கு 2, 2 1/2 கப் அளவு வந்துட்டு இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நம்ம நெறைய தண்ணி வந்து ஸ்டார்ட்டிங்லேயே ஊத்திறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கட்டி இல்லாம நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாம். ஏன்னா, ஹீட்டா இருக்கு இல்லையா? சுடு தண்ணி. நம்ம கைய வந்து சுட்டுரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி, ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து கிளறி வந்து எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க இந்த ஸ்டேஜில வரணும். நான் நல்லா வந்துட்டு கிளறி எடுத்துக்க போறேன். கட்டி இல்லாம உடைச்சி எடுத்துக்க போறேன். இதுதான் கரெக்ட்டா இருக்கும். இந்த ஸ்டேஜில நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போறோம். இப்போ கொஞ்சம் லைட்டா ஆறுனோனே, நான் 200 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். 4 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கூடிய முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை அதிகமாக தேவைப்படும்னா, நீங்க நெறையாவே போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க பச்சை மிளகா, வரமிளகாயும் அதிகப்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம பெசஞ்சு எடுத்துக்க போறோம். நான் வந்து சுடு தண்ணிய வந்து கொஞ்சமா ஆற வச்சுருக்கேன் வெது வெதுன்னு. அதையும் நம்ம வந்து கை பொறுக்க அதில ஊத்தி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த சத்து மாவு வந்துட்டு லைட்டா இனிப்பா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு கோதுமை மாவு கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு நீங்க எடுத்தீங்கன்னா, 1/2 கப்பு கோதுமை மாவு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்ல வச்சு நம்ம அதில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, நல்லா நம்ப அடை போடுற மாரி போட்டு எடுத்துக்கலாம். மாவு வந்து கையில ஒட்டுறதுக்கு லைட்டா தண்ணி நெனச்சு நெனச்சு கையில நம்ம மாவு வந்து தட்டி தட்டி விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடை வந்து நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா லைட்டா ஸ்வீட்டா இருக்கிற மாரி இருக்கு. நான் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணல. நீங்க வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அடைக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி தான் நான் இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். 2 துண்டு அளவுள்ள தேங்காய் வந்து நான் துண்டு துண்டா நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். நீங்க வேணுனா பொட்டுக்கடல கூட போட்டு ஆட்டிக்கலாம். எனக்கு வந்து பொட்டுக்கடல போட்டா புடிக்கல. அதனால நான் வந்து ஆட் பண்ணல. நீங்க வேணா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தாளிப்பும் போட்டு நான் நல்லா கிளறி எடுத்துக்க போறேன். 1க்கு 2 தான் நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.